ஒரு போட்டி இது. நீங்கள் விரும்பும் கடவுள், நீங்கள் எந்த கடவுளையும் விரும்புவீங்க, வணங்குவீங்க, தினமும் கும்பிடுவீங்க. நீங்கள் விரும்பும் ஒரு கடவுள் உங்கள் முன் ஒரு நாள் தோன்றினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் விரும்பி வணங்குற ஒரு கடவுள், எந்த கடவுளாகனா இருக்கு, விநாயகரோ, முருகரோ, மகாலட்சுமியோ, கஜலட்சுமியோ, சரஸ்வதியோ, வெங்கடாச்சலபதியோ, பத்மாவதி தாயாரோ, யாரோ, நீங்கள் விரும்பி வணங்கும் ஒரு கடவுள் உங்கள் முன்னால் வந்து நின்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதுதான் கேள்வி. இதற்கான பதிலை ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணு பதில் சொல்கிறீங்க. இதில் சிறந்த பதிலுக்கு பரிசு உண்டு. சார் சார் முதல்ல யார் பேர் இருக்கா சொல்லுங்கள் சார். முதலாவது நபர் மிஸ்ஸஸ் பி பாலகிருஷ்ணன். சின்ன ரிக்வெஸ்ட் சார். சார் ப்ளீஸ், அடுத்த ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இது என்னுடைய பர்சனல், இதுக்கும் இந்த சங்கம நிகழ்ச்சிக்கு சம்மந்தம் இல்லை. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது, ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி ஆலயம். ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி ஆலயம். அங்கே லக்ஷ்மி கணபதி மடியில் லக்ஷ்மி உட்காந்துட்டு இருப்பாங்க. அது உச்சிஷ்ட கணபதினு சொல்லுவாங்க. சார் லக்ஷ்மி கணபதி இருக்காங்க. மேடம் நீங்கள் பேசுங்க. மேடம் நீங்கள் தான் வாங்க. கேள்வி தெரிஞ்சிட்டீங்களா? உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற ஒரு கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அவ்வளோதான். இங்கே பதில் சொல்லுங்கள். என்ன செய்வோம்? எனக்கு விநாயகர் தான் ரொம்ப பிடிக்கும். வந்தானா நான் கடவுளை எது வேணாலும் செய்வீங்கல்ல, நீங்கள் என்ன செய்வீங்க? சாஷ்டாங்கமாக விழுந்துருவேன். பதில் சொல்லாதீங்க, எங்கள் பப்ளிக் கிட்ட சொல்லுங்கள். நான் எல்லாரையும் நல்லா வாழ வைக்கணும், எங்களையும் நல்லபடியாக வாழ வைக்கணும், விரைவான்னு சொல்லுவோம். அவ்வளோதான். மேடம் அவர் பிஸி. எனக்கு பிடிச்ச கடவுள் விநாயகர். மேடம் இங்கே கொஞ்சம் கேளுங்க, இங்கே வாங்க. நீங்கள் பர்சனலாக அவர் கூடலாம் பேசாதீங்க. மைக்கை வச்சுட்டு பப்ளிக்கு தெரிகிற மாதிரி உங்களோட பதிலை சொல்லுங்கள். பப்ளிக்கு தெரியணும் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு. மைக்கை கிட்ட வைங்க, வாய் கிட்ட மைக்கை வைங்க. எனக்கு பிடிச்ச கடவுள் விநாயகர். நான் வந்தால் அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்துருவேன். எல்லாரையும் வாழ வைங்க, எங்களையும் நல்லபடியாக வாழ வைங்கன்னு சொல்லுவேன். அதைத்தான் நான் வேண்டுவேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நின்னா நீங்கள் சாமி கும்பிட்டு இருங்க மேடம். அந்த கடவுளை வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்தியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன கேட்பீங்க, நீங்கள் என்ன விரும்புகின்ற சொல்லுங்கள். எங்களோட குலதெய்வம் வந்து சமயபுரம் எங்களோட குலதெய்வம் வந்து சமயபுரம் மாரியம்மன். அப்புறம் வந்து சத்சாய் பாபாவை, புட்டபர்த்தி சத்சாய் பாபாவை ரொம்ப நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருப்போம். புட்டபர்த்தி சத்சாய் பாபாவை புட்டபர்த்தி சத்சாய் பாபாவை ரொம்ப நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறமா வந்து அவர் பகவான் வந்து எதிரில் வந்து நின்னாங்கன்னா சர்வஜீவ சம்ரஷ்டகாய ஸ்ரீ சச்சு சாய் பரபிரம்னே நமஹ சர்வதேவதா தீதம் சாய்ஸ்வரம் பிரதிகச்சதி அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நீங்கள் படைத்திருக்கிறீங்க. அதனால நீங்கள் என்றென்றும் அவங்களே காப்பாற்றணும். எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எல்லாருமே ஹியூமன் பீயிங்காக படுத்திருக்கிறீங்க. அதனால எல்லாருமே உங்களுக்கு காப்பாற்ற வேண்டிய உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால எல்லாருமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் அவருடைய பாதங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஹலோ, எனக்கு பிடிச்ச தெய்வம் பிள்ளையார். எங்கள் ஊர் நன்னிலம். நான் பிள்ளையாருக்கு நல்ல பால் அபிஷேகம் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் நல்லா செய்வார். நானும் சாமின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நாங்கள் எல்லாம் என் குழந்தைகள் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். அவரும் எனக்கு நல்ல சப்போர்ட்டு. எனக்கு ஹெல்த் ப்ராப்ளத்துலாம் பிள்ளையார் வந்து நல்லா கொடுத்துட்டுருக்காரு. சிவனும் எங்களுக்கு கோயிலில் எல்லாம் பெருசாக செய்வோம், கோயிலெலாம் நிறையா செய்வோம். நல்லபடியாக இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும். நான் அவர் தான் எனக்கு ரொம்ப பயங்கர சப்போர்ட்டு. அவர் ஹெல்த்தும் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிள்ளையார். அவ்வளோதான் எனக்கு வேண்டுது, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப தேங்க்ஸு. எனக்கு ரொம்ப பிடித்த கடவுள் சீனிவாச பெருமாள். எனக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் நல்லா இருக்கணும்,
போர் சண்டை இல்லாமல் அமைதியாக இருக்கணும். இந்தியா நம்பர் 1 பிளேஸ். அதுதான் என்னுடைய விருப்பம். தேங்க்யூ மேடம். முதல்ல கடவுளுக்கு இவ்வளோ காலம் எல்லாரையும் காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்லிட்டு, கடவுளே இத்தனை வருஷமாக எல்லோரையும் காப்பாற்றுறீங்க, எல்லோரையும் காப்பாற்றினீங்க, உலக மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும். இவ்வளவு காலம் எல்லாரையும் காப்பாற்றினதுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி சொல்லுவேன். அடுத்து தேங்க்யூ மேடம். திருமதி. எனக்கு மிகவும் பிடித்த கடவுள் முருகன். முருகன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாங்கள் இப்போ பவரப்பா எனக்கு முருகன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதனால தான் என்னவோ நாங்கள் இருக்கிற இடம் கூட பவர் அப்பார்ட்மெண்ட்டு முருகனோட ஸ்தலத்துலேயே எனக்கு வீடு கிடச்சிது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி ஏடிஎஸில் வேலை செஞ்சதுலேருந்து அவர் வந்து மகாலிங்கம். அதனால் எங்களுக்கு எல்லாமே முருகன் தான். முருகனோட துணை இல்லாத ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. எல்லா அனுகிரகமும் முருகனால் தான் எங்களுக்கு நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு நிறைய யாத்திரா போயிருக்கோம். எல்லாம் நம்ம இடிஎஸோட இதில் தான் நாங்கள் நிறையா யாத்திரையெல்லாம் போய் நன்னாவே இது வரைக்கும் நடந்தது. எல்லாம் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாமே அநேகமாக பார்த்து முடிச்சிட்டோம். எல்லாம் நம்ம இடிஎஸோட அனுகிரகம் தான் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் முருகன் நினச்சா எனக்கு எல்லா இதுவும் நன்னாவே நடக்குங்கிற என்னோட இது. தேங்க்யூ. வணக்கம். விநாயகர் தான் எனக்கு பிடிச்ச இது. நான் எழும்பினது முதல்ல தான் நினைப்பேன், யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், இருக்க சமையாக இருக்கணும், குழந்தைங்களுக்கு ஒரு குறை இல்லாமல் காப்பாற்றணும் அப்படின்னு தான். விநாயகர் தான் எனக்கு பிடிச்ச கடவுள். வணக்கங்க. எனக்கு வந்து பிடிச்ச கடவுள் சிவபெருமான் தான். அவர் வந்தார்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு வேண்டிப்பேன். இன்னொன்று அவர்கிட்ட கேட்பேன், நல்லவங்களை ஏன் சோதிக்கிறேன்னு கேட்பேன். ப்ளஸ் இன்னொன்று என்ன ரிக்வெஸ்ட் என்ன, இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு இந்த ஜென்மத்திலே கணக்கு தீர்த்துடணும். சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, நிறைய நல்லது செஞ்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏனோ கஷ்டம் வரும் நம்மளுக்கு. அப்போ சில சமயம் சொல்லுவாங்க அது போன ஜென்மத்துக்கு இதுன்னுவாங்க. கடவுள்கிட்ட ரிக்வெஸ்ட்டு, இனிமேல் அந்த ஜென்மத்திலே கணக்கு தீர்த்து முடிச்சிருங்க. அடுத்த ஜென்மத்துக்கு இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. அந்த ஜென்மத்தில் எல்லாமே அந்த கணக்கு அந்த இயரில் முடிச்சிடணும். ப்ளஸ் வார் நிறுத்தணும். உலகம் ஃபுல்லாக நிறைய, நான் எப்போ கோயிலுக்கு போனாலும் இதை நான் வேண்டிக்கிறது, வார் நிற்கணும். எல்லா இடத்துலையும் பயங்கரமாக சண்டை நடக்குது. அதனால் அந்த வார் நிற்கணும். உக்ரைனில் எவ்வளோ வருஷமாக உக்ரைனில் நடக்குது, காசா இஸ்ரேல் எல்லா இடத்துலையும் வார் நடக்குது. இந்த வார் எல்லா இடத்துலையும் நிற்கணும் நான் எப்பயுமே வேண்டிப்பேன். அதை சொல்லுவேன். மனுஷங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அன்பு, தயவு, கருணை இன்னும் கொஞ்சம் வேணும். கோயிலுக்கு போகிறதுனால பிரயோஜனமே இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் அன்பாக தயவாக கருணையாக இருக்கிறதுக்கு மக்களை வச்சுக்கோன்னு வேண்டிப்பேன். அவ்வளோதாங்க. அனைவருக்கும் வணக்கம். கடவுள் என் முன்னால் சொன்னால், கடவுள் என்ற முன்னால் சொன்னால் உலகத்தில் வந்து ஆரோக்கியம் நிறைந்த உலகமாகவும் அன்பு நிறைந்த உலகமாகவும் எல்லோரும் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாகவும் ஒருத்தருக்கொருத்தர் மனித நேயத்துடன் இருக்கக்கூடிய நல்லவர்களாக திகழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கொள்ளும். அன்பு இருந்தால் எல்லாமே நடக்கும். அந்த அன்புன்ற இரக்க குணம் இருந்தால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவ்வளோ தூரம் பேச மாட்டார். அதுவும் இந்தியாவை எப்போ கட் பண்ணிட்டு இருப்பார். அன்புன்றது இருக்கணும் கண்டிப்பாக. அன்பு தான் தாய். அந்த தாய் அன்பு தான் கடவுள். தன்னலமற்றது தாயின் உள்ளம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். அப்போ கடவுள்கிட்ட நம்ம அன்பை தான் கேட்கணும். அன்பு தான் எல்லாத்துக்குமே பேசிக். அன்பு இருந்தால் எல்லாமே தன்னால் நடக்கும். இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கோம், நிறைய பேர் வயதானவங்க. இந்த மாதம் 5ஆம் தேதி 75 வயது நிரம்பிய தலைமை ஆசிரியர்கள், துணை ஆசிரியர்களுக்கு பெரம்பூரில் ஒரு பாராட்டு விழா நடந்தது. எனக்கு இப்போ 78 நடந்துகிட்டு இருக்கு ரன்னிங். அப்போது அங்கே போயிருந்தோம். அந்த விழாவில் பேச சொன்னப்போ கூட எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான் சொன்னேன். எல்லார்கிட்டையும் அன்பு இருக்குது, அந்த அன்பை வெளிப்படுத்த தெரியல நிறைய பேர். அதுதாங்க பாயிண்ட்டு.
அதனால் எல்லாருக்குமே கடவுளை அன்பை கொடுங்க, எல்லா ஜீவனுக்கும் அன்பை கொடுங்க. அன்பு ஒவ்வொரு மனசுலையும் இருந்ததுன்னா நிச்சயமாக குடும்பத்துலேயும் சரி, வெளியிடங்கள்லையும் சரி, பொது இடங்கள்லையும் சரி, நாடுகளுக்கு இடையே கூட எந்த சண்டையும் இந்த அளவுக்கு வராது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போட்டுக்கிட்டே இருக்கார் வரிய, அவர் பாட்டுன்னு. அவர்கிட்ட அந்த தன்னலமற்ற அன்பு இல்லை. அதனால தான் அவர் உலகத்தை பற்றி நினைக்காம தன்னை மட்டும் பெருமையாக நினைச்சிட்டு நடத்திக்கிட்டு இருக்கார். அதனால் கடவுள் நான் பார்க்க நேர்ந்தால் அன்பை கொடுங்க, எல்லாருக்குமே அன்பை கொடுங்கன்னு தான் கேட்பேன். அதனால் எல்லாரும் அன்பாக இருப்போம். அன்பு இருந்தால் தன்னாப்பில் எல்லாமே நடக்கும். அதுதான் எனக்கு ஒன்று. ஒரு சின்ன பாட்டு பாடுறது. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே எனும் பாடும் மொழி கேட்டேன். உன் இறைவன் அவனே அவனே என்னும் தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். அதனால் எல்லாருமே அன்பாக இருப்போம். அன்பு எல்லோரிடத்திலும் சமமாக இருக்கணும். ஆனால் ஒரு சிலர்கிட்ட அன்பை பொழிஞ்சு வழிஞ்சிட்டு சில பேரை சட்டை பண்ணாமல் போகக்கூடாது. அதனால் எல்லாரும் எல்லார்கிட்டையும் எப்போதும் அன்பாக இருக்கணும். அந்த அன்பை கடவுளை எங்கள் எல்லாருக்குமே தாங்கன்னு கேட்டுக்கிடுவோம். அதுதான் என்னோட. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். கிடைத்திருக்க அரிய பிறவி மனித பிறவி. அந்த மனித பிறவி தான் இருக்கிறதுலே வசதியானது. நம்மளுக்கு 6 அறிவு கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு அன்பு, இரக்கம், இந்த மாதிரி நிறைய குணங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த பிறவியில் இருந்துக்கிட்டு நிறைய கஷ்டங்களெல்லாம் கடந்து 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 தான் இன்றைக்கி நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். என்னுடைய வேண்டுகோள் என்னவாக இருக்குன்னா, இந்த பிறவி நான் இருக்கிற வரைக்கும் நான் இயங்கிக்கிட்டே இருக்கணும். நான் யார்கிட்டையும் என்னுடைய உடல் அளவில் கூட என்னால் நடக்க முடியல, உட்கார முடியல, எனக்கு யாராவது கூட இருங்க, அந்த எந்த டிபெண்டன்சியுமே இல்லாமல் இருக்கிற வரைக்கும் கடவுளை நினச்சிக்கிட்டு, கடவுள் பக்தி எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதை நான் என்னை பார்த்தா தெரியாது, எனக்கு உள்ளுக்குள்ளே கடவுள், நம்மளே கடவுள் தான் அப்படின்றது. நாங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு உள்ளேயே கடவுள் இருக்கார். கடவுள்னு ஒன்றும் வெளியில் எங்கேயுமே இல்லை, நாம தான் சிவம். நம்மளுக்குள்ளேயே சிவம் இருக்கார். சிவராத்திரிக்கு நைட்டெல்லாம் உட்காந்துட்ருப்பாங்க. நானே நினைப்பேன் தெரியுமா, நான் தான் சிவன், நானே சிவன், நான் ஏன் உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். எல்லாம் பண்ணுவேன், மனசார எல்லா கைங்கரியம் பண்ணுவேன். ஆனால் எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் ஃபாலோ பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு என்னால் என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படி இருக்கிறதுனால என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, எனக்கு இவ்வளவு பக்தியை கொடுத்த, எனக்கு நல்ல குணங்களை கொடுத்துருக்க, இந்த இதை நான் பயன்படுத்திக்கிட்டு இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறமா நான் கடந்து வர்றேன். இந்த பிறவி கடல்னு சொல்லுவாங்க. இந்த பிறவி கடலை நான் சுலபமாக கடந்துடணும். எப்படி கடக்கணுன்னா, ஒரு இலை மரத்துலேருந்து கீழே விழுகிறது அந்த மரத்துக்கும் தெரியாது, அந்த இலைக்கும் தெரியாது. அந்த மாதிரி அந்த உயிர் பிரிஞ்சிடணும். அப்படி பிரிஞ்சாலும் நான் உன் காலில் சேர்ந்துடணும். எனக்கு மறுபிறவி இருக்கக்கூடாது. அதுதான் நான் வேண்டுவேன். தேங்க்யூ மேடம். அடுத்த திருமதி ஏ ஸ்ரீதர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பிடிச்ச கடவுள் முருகர். முருகர்கிட்ட எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அதை தான் நான் அதிகமாக வேண்டிக்குவேன். இந்ததே லேட்டு தான், அதனால் யாருக்குமே தெரியறதுக்கு ஞாபகம். சாரி ஃபார் தட். என்னுடைய பேரனுடைய ஒரு அறிவியல் போட்டி இருந்தது. ஸோ அதுக்கு அவன் வர சொல்லியிருந்தான். அதனால் அங்கே போயிட்டு அப்புறமா இங்கே வந்தேன். ஸோ சாரி ஃபார் தட். ஐயா சவுண்ட் எவ்வளோ தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன் சார். கேட்குதா? ஓகே. பிடித்த கடவுள் என்று சொல்கிறாங்க. எல்லாருக்குமே நிறைய கடவுளை பிடிக்கும். முதல்ல இந்த மாதிரியான உலகத்தில் இப்போது
எல்லாமே ஃபாஸ்ட்டாக இயங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் கடவுள் வருவாரா நம்மக்கிட்ட அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இப்போ உலகம் போயிட்டுருக்கு. கோவிலில் போனால் டிஸ்டர்பன்ஸ், கடவுளை வணங்கலான்னு நினச்சோம்னா அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஸோ உலகம் நம்மளை சுற்றி எல்லாமே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸான உலகத்தில் கடவுள் வான்னு கூப்பிட்டா வருவாரா சந்தேகம்தான். அதனால் ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, கடவுள் இருக்காரா, இருக்காரே, நீ தான் கடவுள், அப்போ நான் தான் கடவுள்னு சொல்லிப்பாங்க. அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்பவர்கள் தான் கடவுள். ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் ஒன்றாக சேர்ந்தால் அவர்கள் தான் கடவுள். அதனால் நமக்கு நாமே கடவுளாக இருந்து நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்காமல் நாம் உதவிகளை செய்து கொண்டே இருந்தோமானால், சில மேடம்ஸ்லாம் வந்து சொன்னாங்க அன்பு கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ அன்பை செலுத்தினால் கண்டிப்பாக அவங்க திருப்பி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கடவுள். என்றாவது வந்தாலும் நான் கேட்பது அதுதான், இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க, பிஸி ஷெட்யூலில் இருந்தீங்களான்னா கடவுளை கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன் நான். ஸோ கடவுள் நேராக வந்தால் கேட்பது உலக அமைதி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே. தணிகவேல் சாரோட பேத்தி. ஸோ லைக் நான் வந்து எம்ஃபார்ம் முடிச்சுட்டு ஹெச்எல்லில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காட் என் முன்னாடி வந்தால் நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் கொடுத்தது எல்லாத்துக்குமே என்ன கொடுத்தாரோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்வேன். ஃபர்ஸ்ட் லைக் எனக்கு என் ஃபேமிலியை கொடுத்ததுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த சொசைட்டியில் ஆக்சுவலி ஒரு கேர்ளாக நான் சர்வைவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு கேர்ள் மெம்பருக்கு தான் ஆக்சுவலி தெரியும். ஸோ நான் இவ்வளோ ஒரு 6 இயர்ஸ் நான் வந்து படிச்சிருக்கேன். ஒரு பிஃபார்ம் ஒரு எம்ஃபார்ம் நான் 6 இயர்ஸ் படிச்சிருக்கேன்னா அதுக்கு எங்கள் ஃபாதர் தான் காரணம். முதல்ல சரி ஒரு பெண் பிள்ளை இது படித்தா போதும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அந்த மாதிரி கிடையாது. அவள் படிக்கணும், அவள் சொந்த காலில் நிற்கணும், அவள் வேலைக்கு போகணும், அவளே வந்து அவளை பார்த்துக்கணும். இப்போ எத்தனையோ பேர் எங்கள் அப்பாக்கிட்டே சொல்லியிருக்காங்க, லைக் கேர்ள்ஸ் தானே எதுக்கு இவ்வளோ படிக்க வைக்கணும், ஒரு டிகிரி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது தானேப்பா. இப்போ நான் எஸ்ஆர்எம்மில் படித்தேன், ஒரு இயருக்கு எஸ்ஆர்எம்மில் செலவே ஒரு 3 lakhs வரும். நான் 6 years கிட்ட படிச்சிருக்கேன். அவர் டிஎன்எஸ்டிசியில் வேலை பார்த்து அவர் தகுதிக்கு மீறி தான் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து அவருக்காகவே நான் வந்து ஆக்சுவலி கோல்டு மெடல் வாங்கணும்னு படித்தேன். எம்ஃபார்மில் கோல்டு மெடல் வாங்கினேன். ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு எங்கள் அப்பா கிடச்சதுக்கு தான் நான் ஒரு வண்டி கேட்டேன்னா உடனே ஒரு வண்டி. இந்த ஃபோன் வந்து ஒரு 1,50,000 இருக்கும். எதுக்கு இந்த ஃபோன் ஒரு 20,000 எனக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு தான் எங்கள் அப்பா பண்ணியிருக்காரு. லைக் அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ அவர் இத்தனைக்கும் ஒரு கிழிஞ்ச சட்டை அப்படி தான் போடுவார். ஆனால் எனக்கு ஒரு 1.5 லட்சத்துக்கு ஒரு ஃபோன் கேட்டேன்னா ஒரு வார்த்தை ஒரு மறு வார்த்தை கூட கிடையாது. கேட்டியா வாங்கித்தரேன், உனக்கு எல்லாமே நல்லது, உனக்கு எல்லாமே செய்யணும். இப்போ கூட வந்து கல்யாணன்ற டாபிக் வரும்போது அவள் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஆகட்டும், அவள் நல்லபடியாக இருக்கட்டும், எல்லாமே அவர் பார்த்து அவர் எல்லாமே செஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் எனக்கு கிடச்சதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடை நீங்கள் செலுத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு எங்கேயும் அந்த ஸ்டேஜ் கிடைக்கல ஆக்சுவலி அதை பற்றி சொல்கிறதுக்கு. நான் அதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆக்சுவலி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஹெச்எல்லே நான் இப்போ ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டில் தான் உள்ளே போனோம். ஒரு 6 to 7 months தான் ஃபேஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு நியர்லி ஒரு 600 members கிட்ட நாங்கள் வந்து ஜாயின் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ அதுலேருந்து ஒன்லி ஒரு 30 members தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. அந்த 30 members லிஸ்ட்லேயுமே நான் இருந்தேன். ஆனால் ஒரு சில இந்த பாலிட்டிக்ஸ் நடக்குது இங்கே சுற்றி. அந்த பாலிட்டிக்ஸில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த 30 members லிஸ்ட்டே வந்து அவங்க சூஸ் பண்ணலை. லைக் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறாங்களா மேனேஜர்ஸ் கிட்ட, ஒர்க்கு எதையுமே அவங்க பார்க்கல. லைக் நல்லா பேசுகிறாங்களா அது மாதிரி மட்டும்தான் சூஸ் பண்ணாங்க. கடவுள்கிட்ட நான் என்ன கேட்பேன்னா, ஏன் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. நான் இப்போ திருப்பியுமே செகண்ட் ரவுண்ட் திருப்பி அதே கம்பெனியில் திருப்பி நான் பெர்மனெண்ட் ஆகிறதுக்கே நான் ஒரு 6 rounds ஆஃப் இன்டர்வியூ திருப்பி கிளியர் பண்ணி திருப்பி நான் அதை வாங்கினேன். ஸோ ஆனால் அங்கே லைக் ஒர்க் பண்ணாதவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பாலிட்டிக்ஸ் மூலியமாகவும் ஒரு ஃபினான்ஷியல் அவங்க கொடுக்கறது மூலியமாகவும் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடவுள் வந்தார்னா எனக்கு இது வரைக்கும் கொடுத்த என் ஃபேமிலிக்கு நான் வந்து எனக்கு எங்கள் அப்பா எங்கள் கிராண்ட்ஃபாதர் என் ஃபேமிலி எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. என் கூட இருக்கவங்களே வந்து என் ஃப்ரெண்ட்ஸே வெறும் பிஃபார்ம் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. இப்போ என்னை ஒரு எம்ஃபார்ம் படிக்க வச்சு திருப்பி எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒரு இந்த சொசைட்டியில் ஒரு ஃப்ரீடம் கொடுத்து என்னை இவ்வளோ பண்ண வச்சுருக்க என் ஃபேமிலிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்வேன். ரெண்டாவதாக நான் என்ன கேட்பேன்னா, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறவங்களுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குதுன்ற அந்த ஒரு கோரிக்கையை நான் கேட்பேன். தேங்க்யூ. வடிவுடை அம்மன், திருவெற்றியூர் வடிவுடை அம்மன். அங்கே அவங்கக்கிட்ட எங்கள் கணவர் என் குழந்தைகள் எல்லோரும் நலமாக இருக்கணும்.
எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்வேன். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பிடித்த கடவுள் சிவபெருமான் தான். அவர் உலகத்துக்கே கடவுளாக இருக்கார். உலகத்தில் எங்கேயுமே சண்டை சச்சரவு இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஜனங்களும் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நம்ம உறவுகளும் இருக்காங்க. ஒன்று பாதித்தா இன்னொரு இடத்துலையும் பாதிப்பு ஏற்படும். ஒரு நாட்டில் பாதிப்பு ஏற்படுதுன்னா மற்றொரு நாட்டிலையும் பாதிப்பு ஏற்படுது. அதனால் எல்லாரும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும், அன்போட கருணையோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் எண்ணூர் அனல் மின் நிலையத்திலே அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக பதவி உயர்வு பெற்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்ற பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள். இதுவரை சங்கம நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதவர்கள் தன்னுடைய நண்பர்களை மீட் பண்ண வேண்டும் என்பதற்காக உடல்நிலையும் கருதாது இங்கே வந்துள்ளார்கள். அவர்களை திரு பிரபாகரன் அவர்கள் மாலை சால்வை அணிவித்து பாராட்டுகின்றார்கள். இங்கே வாங்க, திரும்பி வாங்க. பெயர் கொடுத்தவர்கள் அதில் பங்கு பெறுவதற்கு வரும்படி அழைக்கின்றோம். ஏஎஸ் தமிழ்ச்செல்வன் அவர்கள், வி சேஷகுமார், பி விஸ்வநாதன், எஸ் தேவராஜன், எம்ஜி புருஷோத்தமா சார், தமிழ்ச்செல்வன் சார், வி சேஷகுமார், பி விஸ்வநாதன் சார், எஸ் தேவராஜன், புருஷோத்தமன், ஏ பிரபாகரன் சார், கே எஸ் குப்புசாமி, சி மாரியப்பன், பி கணேசன், கார்த்திக், ஏ ஸ்ரீதர். கொஞ்சம் உட்காந்து பாருங்க, அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் எதுவும் சப்போர்ட் இல்லாமல் உட்காந்து அப்படியே எழுந்துக்கணும். இதுதான் இந்த ஃபிட்னஸ் கேம். அதாவது சார், அவ்வளோதான், யாரால முடியுதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த வயசில் நிறைய பேரால் உட்கார முடியல. இவர் என்ன சொல்கிறாரு, உட்காந்து எழுந்துக்கணுன்றாரு. அதுதான் விளையாட்டு. உட்காரது மட்டும் இல்லை, உட்காந்து கையெல்லாம் இல்லைனால வீட்டில் போய் முயற்சி பண்ணி பாருங்க, பயிற்சி பண்ணி பாருங்க. ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், முயற்சி பண்ணி பாருங்க, வீட்டில் போய் பயிற்சி பண்ணுங்க. பரவாயில்ல, போகிறோம். ஓகே, சிறப்பு. யாருனாலும் முயற்சி பண்ணலாம். எப்படி வேணாலும் உட்காரலாம் சார். உட்காந்துட்டு தரையில் கையை வைக்காம ஊனாமல் எழுந்துக்கணும், அவ்வளோதான். தரையிலலாம் கை வைக்கக்கூடாது, அப்படியே எழுந்துக்கணும். அதுதான் போட்டி. முயற்சி தான், வீட்டில் போய் பயிற்சி பண்ணுங்க. வேற யாருன்னா முடியும்னா தயார் பண்ணுங்க. நிதானமா சார்.
சார் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதுங்க, விடுங்க விடுங்க, ரொம்ப இது பண்ண. நீங்கள் ஹலோ, இது இந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து சிறப்பு சிறப்பு. சிறப்பு சிறப்பு. ஓகே, 3 முறையா 3 முறை செய்த வெற்றி பெற்றவர் ஆவார். எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், நான் சொல்கிறத வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி சேரு டேபிள் யூஸ் பண்ணுறது இப்படி அக்கேஷனலாக யூஸ் பண்ணலாம், ஓகேவா? இங்கே வந்து நான் தரையில் உட்கார்றேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சேரில் தான், இதுதான் ஒரு ஆர்டர்லியாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தரையில் உட்காருங்க. எவ்வளவு நேரம் தரையில் உட்காருங்களோ உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும். நீங்கள் எந்த யோகாசனம் பண்ண தேவையில்லை. சாப்பிட்றத கீழே உட்காந்து சாப்பிடுங்க தரையில். ஜப்பானியர்களெல்லாம் எல்லாரும் தரையில் பாய் போட்டு தான் உட்காந்து சாப்பிடுவாங்களாம், பாய் போட்டு தான் பேசுவாங்களாம். இப்போ நம்ம நாகரிகம்னு ஒரு டைனிங் டேபிள் அது இதெல்லாம் போட்டு வீடு ஃபுல்லாக ஃபர்னிச்சர் தான் இருக்க, ஆளை காணோம். அதனால் தயவுசெய்து கீழே உட்காந்து எந்திரிச்சிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது அவ்வளோ பெரிய யோகாசனம், அதை யாருமே பண்ணுறது கிடையாது. நீங்கள் கீழே உட்காந்திங்கன்னா மொத்த பாடியும் டீலோட் ஆகும், அவ்வளோதான். வெல் ட்ரை சார், வெல் ட்ரை, நல்லா இருக்கு. ரைட் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். ரைட் சார், இந்த விளையாட்டு இத்தோடு நிறைவடைந்தது. நன்றி உரையா, நன்றி உரையா. தணிகையில் அவருடைய பேரன் திரு யஸ்வந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஓகேவா சார்? இவருக்கு வந்து ஒரு விளையாட்டு, போன முறை வந்து வாட்சை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் சார். கவனிங்க, தம்பி விளையாடுறாரு, நேராக வந்து அந்த டேபிளை தொட போகிறாரு. சார் கொஞ்சம் தூரமாக வாங்க சார், தம்பி வந்து கண்ணை கட்டிட்டு வர டேபிளை தொட போகிறாரு சார் அவர். சார் தூரமாக யாரும் டேபிளுக்கு முன்னாடி நிற்காதீங்க, அவர் டேபிளை தொட போகிறார் வந்து. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். நான் சொன்ன டேபிளை தொடலை, இன்னொரு டேபிளை போய் தொட்டுட்டேன். ரைட்மா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வி ஆறுமுகம், பி பாலகிருஷ்ணன், கே பாலசுப்ரமணியன், கே பாலசுப்ரமணியன், ஏ தேவபால், ஜி துரைக்கண்ணன், பி குணபால், ஏ ஸ்ரீதர், சி மாரியப்பன், எஸ் முனிசாமி, எஸ் முனிசாமி, ஆர் முருகேசன், யூஎல் நாகப்பன், எம் நயினார் ஆசாரி, பி பாண்டியன், ஆர் ரவிச்சந்திரன், டி புருஷோத்தமன்,
ஆர்வி ரவி, ஆர் ரவிச்சந்திரன், கே வசந்தகுமார், கே ஸ்ரீரங்கு, ஜி சிவையன், பி ஷண்முகம், ஆனந்த், எஸ் சவுந்தரராஜன், எஸ் சவுந்தரராஜன், டி ஸ்ரீனிவாசன், எம் சுப்பிரமணியம், இ சுரேஷ், தமிழ்ச்செல்வன், என் ரத்தினசாமி, எஸ் சேகர், எஸ் தேவராஜன், below 70 కావాలి సార్, below 70 కావాలి. జే అనంతనారాయణన్, சுடலைக்கனி, பி கணேசன், சார் ஆமா ரெண்டு பெயர் பெற்றவங்கள வந்து வாங்கி சொல்லுங்க. துரைக்கண்ணன் வராரு. இதில் பெயர் வாசிக்கப்படுவர்கள் இந்த வந்து அன்பளிப்பை பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்கு துண்டு குட்டிங்க. துரைக்கண்ணன் வர்றாரு. அதில் இல்லை வரல. மிஸ்டர் துரைக்கண்ணன் சார். கார்த்தி சார் கொடுங்க சார். சார் இவரை கொடுங்க. ரைட் சார், தேங்க்யூ சார். உங்கள் பேரனுக்கு வந்து ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. உங்கள் பேத்திக்கு வந்து இந்த லேடிஸுக்கு கொடுத்தாருல 90 ரூபாய்க்கு இருக்குது, அது வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால அதை எடுத்துட்டோம். இல்லை லிஸ்ட்டில் என்ன சார் இப்போ பேரனுக்கு அவன் அந்த இது வேண்டாம், டவலுக்கு வெள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் வாங்கினோம். அப்புறம் பேத்திக்கு அந்த லேடிஸில் சேர்த்துட்டோம். ரைட் கிளாரிஃபை பண்ணிட்டோம்ல, இப்படி தான் பண்ணாங்க. ரைட் சார், ஓகே, அவ்வளோதான். ரைட் சார், தேங்க்யூ. இல்லை நான் உட்காரல, அது அந்த விளையாட்டில் வரலன்னு. எவரி இயர் நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் தரோம். அதை பற்றின ஒரு சில விஷயங்களை சார் சொல்லலான்னு ஆசைப்பட்றாரு. கொஞ்சம் என்னன்னு கேட்டுவாங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம். நாம் அனைவரும் வருடம் ஒரு முறை லைஃப் சர்டிஃபிகேட் கொடுப்பது என்பது நிறைய பேர்த்திற்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் என்பதில் கொடுக்க வேண்டும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்வோம். அவர்கள் கவுண்டர் பார்ட் இருந்தாலும் சரி, நாம் யார் பாதுகாப்பில் இருக்கிறோமோ அவர்களுக்கும் அந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு நம்ம பிபிஓ நம்பர்லேருந்து, அக்கௌண்ட் நம்பர்லேருந்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டால் அவர்கள் சரியாக அந்த மாதத்தில் கொடுப்பது சரிவர நடந்து வரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 3 வருஷமாக தான் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இதில் அதுக்கு முன்னால் பார்த்திங்க அப்படின்னா இந்த நிறைய பேர் கொடுக்கலைங்கிற தகவலே நம்மளுக்கு வரதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா 36,000 பேர், 18,000 பேர் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படிங்கிற தகவலை நம்ம வாட்ஸ்அப் மூலிமா பார்க்குறோன்னுட்டு
நிறைய பேர் வயதாகும் போது அது ஞாபக மறையின் காரணமாகவும் கொடுக்க மறந்து விடுறோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபேமிலி பென்ஷனர்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து கொடுக்காம தவறி விடுறாங்க. இப்போ இந்த ஜனவரி மாதத்துடைய பென்ஷன் வந்து நிறுத்தப்பட்டு நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் கொடுக்கக்கூடிய இது நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த குறித்த காலத்தில் கொடுக்கலைன்னா ரீஜனல் சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸில் போய் டிசிஐஓ அப்படிங்கிறவர்கிட்ட நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ நம்ம இபியில் ஆப் இருக்கிறதுலையும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது கண்டினியூ பண்ணிவிட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஒரு நினைவு கூறும் வகையில் இந்த செய்தியை பரப்பலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். சார் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கனகசுந்தரம். நம்முடைய இடிபிஎஸ்சில் வேலை செஞ்ச அனைவருக்கும் ஒரு நிகழ்வுகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு ஒரு பாகமாக எண்ணூர் அனல் மின் நிலையம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வந்தது குறித்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதில் பணிபுரிந்து ஒரு தயாரித்து, அதாவது ப்ரொடக்ஷன், எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் ப்ரொடக்ஷன் செய்து அது வந்து தமிழ்நாட்டில் மிகவும் பிரபல்யமாக இருந்த நிலையில் அதற்கெல்லாம் வித்திட்டவர்கள் நம்மளது தொழிலாளிகள் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இந்த நிகழ்வுகள் வந்து மேலும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மேலும் இப்பொழுது அடுத்து நம்மளது பதவியில் ஓய்வு பெற்றவர்களுடைய பலன்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். மின்வாரியத்தில் பணி செய்து ஓய்வு பெற்றவர்களுக்கு பதிவு பென்ஷன் நிலுவைத் தொகை முதல் கடைசி வரை, அதாவது ஒரு குடும்ப ஓய்வூதியர் முதலிலிருந்து கடைசி வரையில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் சரிவர செய்வதற்காக சென்னையில் சங்கம், மின்வாரிய ஓய்வூதியர் சென்னை சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் செயலாளராக நான் பணிபுரிந்து வருகிறேன். அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும், அதாவது குடும்பம் என்பது தனிப்பட்ட வகையில் இருப்பதால் அதற்கு உடல் சம்பந்தப்பட்டதோ அல்லது மற்ற எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் என்னை அணுகும்படி கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து பெறப்பட வேண்டிய பணபலன்கள் எல்லாவற்றையும் வாங்கி தருவதற்கு சென்னை சங்கம் உறுதுணையாக இருக்கிறது. ஆகவே அதை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உறுப்பினராக சேர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தபடி வந்திருந்து இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. சென்னையிலிருந்து மட்டுமல்ல, வெளியூர்களிலிருந்தும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அதே போன்று திரு நித்யானந்தம் சாரோடைய புதல்வர் திரு கார்த்தி அவர்களும் தந்தை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி நமக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மை சிறப்பித்தார். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக சுமார் 3 மாதங்கள் இரவும் பகல் என பாராது பாடுபட்ட நம்முடைய இந்த நிகழ்வின் பிதாமகர் திரு ஏ பிரபாகரன் அவர்களுக்கும் அனைவரும் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அனைத்து தன்னார்வலர்களுக்கும் வயது வித்தியாசமின்றி பல வேலைகளை திறம்பட எடுத்துக்கொண்டு இரவு பகல் என்று பாராமல் கம்ப்யூட்டர் வேலை செய்வதிலும், பெயர்களை டைப் அடிப்பதிலும், பெயர்களை எழுதுவதிலும், மெசேஜ் அனுப்புறது எல்லா விஷயத்திலுமே உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு நல்கிய நண்பர்கள் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து எங்களுக்கு புகைப்படம் எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் ஒத்துழைப்பு நல்கிய நண்பர்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று கீதம் ரெஸ்டாரண்ட் எங்களுக்காக இந்த ஹாலை வழங்கியதற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹால் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் சுவையான காலை சுற்றுண்டியை வழங்கியமைக்கும், இப்பொழுது மதிய உணவு அளித்தமைக்கும், அதாவது அறுசுவை உணவு என்று சொல்லலாம், வெறும் சாதாரண சுவை கூட இல்லை, அறுசுவை உணவு வழங்கிய கீதம் ரெஸ்டாரண்ட் அவர்களுக்கும், அதற்கு உறுதுணையாக இருந்த மிஸ்டர் ஸ்ரீதர் சார் அவர்களுக்கும்,
மிஸ்டர் பரத் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று அவர்களுக்கு உடனிருந்து அவர்களுக்கு துணை பிறந்த ஸ்டாஃபுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று அந்த எலக்ட்ரிஷியன் ஸ்பீக்கர் மற்றும் மைக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அந்த எலக்ட்ரிஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மொத்தத்தில் வருகை புரிந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சி இனிதே நிறைவேறுகிறது. வணக்கம். நன்றி நன்றி நன்றி. One more. Super, sir.